நான்காவது தினமாக பகல் உற்சவத்தை தரிசித்திருக்கின்றோம். விநாயகப் பெருமானுடைய முக்கு गणानां त्वा गणपतिं त्वा गणानां गणपतिं त्वा गणपतिगं हवामहे गणपतिं त्वा गणपतिगं हवामहे गणपतिमिति गणपतिं कवामगे कविं कवामगे कविगुं कवीनां कवामगे कविं कवीनां कविं कवीनाम् उपमस्त्रवस्तमं कवीनाम् उपमस्त्रवस्तमं विद्युभा वस्त्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणान् ज्येष्ठराजन् ब्रह्मणान् ज्येष्ठराजन् ब्रह्मणान् ब्रह्मणस्पदे पदे ब्रह्मणान् ब्रह्मणस्पदे पदे ब्रह्मणस्पदे पदः पदे ब्रह्मणस्पदे पदः पदे आनो न आन शृण्वन् न शृण्वन्नो न शृण्वन्नो देविर् शृण्वन् ओदेविः सीद साधनकं सीद साधनमिति साधनो निशुसीद गणपते गणेशत्वामाहुर्विप्रथमं कवीनां नरते दुक्रियते किञ्चनारे महानर्गं महावन् छिद्रमच्च हरि ओं उभयसागरोर्मध्ये इन्दमादनपर्वते लण्डन् महानगरे हरो इति नामाङ्कित प्रचार प्रसिद्ध दिव्य पुण्यक्षेत्रे विराजमानस्य सिद्धिविनायक महत्सन्निधौ अनुष्ठीयमान क्रोधी नाम संवत्सर महोत्सव कल्याण देवान्तमध्ये सप्तम दिवस यागदर्शनकाल मोहन रागालापनानन्दर वेदोत्तरमन्त्र राजकुसुमाञ्जलिं समर्पयामः।
உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவற்கரியவன் நிலவிலாவியன் நீர்மணிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பார்வதி நாடுடைய சிவனே போற்றி சூழ்க. செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையாது முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மன்ன காவிரி சூழ்ந்திருவலஞ்சுழி வானரை வாயார பன்னி ஆதரித்து எதியும் பாடியும் வழிபடும் மதனாலே வேத நரி தலை தூங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீர பலபய புகழீர் திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை தொண்டு திருத்தொண்டு பரவுவார். திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதே. நாடுடைய சிவனே போற்றி. இன்பமே சொல்க.
सर्ववेद पासाङ्गुसुतरवल्लभान् देवी समेताय सिद्धि विघ्नेश्वर सिद्धि श्रीमद्दर्शन कैलासवास वृषभवाहनारूढार्धनारी धनबालसिंहं पूरटादि नक्षत्रे वसंता रोहिणी नक्षत्रे संगर मृगशीर्ष नक्षत्रे जय स्वरूपी विसाह नक्षत्रे कृष्णा उत्तरफल्गुनी नक्षत्रे हरणी नमः पार्वती पतये சித்தி விநாயகமூர்த்திக்கு எல்லாம் வல்ல சித்தி விநாயகர் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இறுதியை நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மகோத்சவத்திலே இன்றைய தினம் 7வது தினமாக பகல் உற்சவத்தை தரிசித்திருக்கின்றோம். விநாயகர் பெருமானுடைய முப்போதும் திருமேனி தீண்டுகின்ற சிவாச்சாரியர்கள் பாதம் பணிந்த ஆலய நிர்வாகத்தினர்கள், உபயகாரர்கள், மங்கள வாத்திய கலைஞர்கள், மெய்யடியார் திருக்கூட்டத்தினராகிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்து, ஆலய கிரிகளும் நாமும் என்ற தலைப்பிலே அடியேனுடைய சிற்றறிவிலே இருந்து சிலவற்றை நாம் பார்த்து வருகின்றோம். சங்கல்பத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம். விநாயகர் பூஜை, புண்ணியாக வாசனம் என்று சொல்லக்கூடிய வருணகும்ப பூஜை, இவற்றையெல்லாம் பார்த்து கும்ப பூஜையை பார்த்திருக்கின்றோம். அக்னி காரியம், இறைவனை பஞ்சபூதத்திலேயும் நாம் வழிபாடு செய்கின்றோம். இறைவனுடைய அம்சத்தை நமக்கு உணர்த்துபவைதான் இந்த பஞ்சபூதம் என்கின்ற 5 எலிமெண்ட்ஸ். அந்த பஞ்சபூதங்களையும் நாம் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு முறையாகவும் ஒவ்வொரு விதமாகவும் வழிபாடு செய்கின்றோம். அதிலே கும்பத்திலே நீர், அபிஷேகத்திலே நீர் வந்துவிடுகின்றது. இறைவனுடைய சிலா விக்கிரகத்திலே பூமித்தன்மை வந்துவிடுகின்றது. அதே போல அக்னி பகவானை ஹோமத்திலே நாம் வழிபாடு செய்கின்றோம். நாம் சொல்லுகின்ற தோத்திரங்கள், வேதங்கள், இவற்றிலே எல்லாம்
ஆகாச தத்துவமாக ஓசை என்கின்ற ஒன்று. ஏனென்றால் ஆகாசத்துக்கு ஒரு குணம், அங்கு ஓசை மட்டும்தான் இருக்கும். அந்த ஆகாசத்தை பரவெளி என்று சொல்லுவார்கள். சிதம்பர ரகசியம் என்று சொல்லி சிதம்பரம் போனவர்களுக்கு தெரியும். நடராஜ பெருமானுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி தங்க வில்வ மாலை தொங்குகிற ஒரு பகுதி இருக்கும். அதைத்தான் தீபாராதனை செய்து எங்களுக்கு காட்டுவார்கள். அங்கே ஏதும் இல்லை. என்னென்றால் ஆகாச வெளி. இந்த வெளி என்கின்ற அந்த குடைக்கு கீழே தான் அண்டச்சராச்சரங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. அந்த ஆகாசத்துக்கு ஒரு தன்மை மட்டும் இருக்கின்றது, அது ஓசை. அந்த பரவெளி எங்கெல்லாம் இருக்கின்றதோ, வெளி எங்கே இருக்கின்றதோ அங்கே ஒரு ஓசை இருந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் இப்பொழுதெல்லாம் கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள், ஓம் என்ற ஓசை தான் வந்து கொண்டிருக்கின்றது என்று. அது முன்னமே எங்களுடைய வேதம் அதை சொல்லிவிட்டது. நீங்கள் ஒரு சங்கு எடுத்து காதுக்க வச்சாலும் அதுக்குள்ளே இருக்கிற வெளிக்குள்ளே ஓம் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். ஏன் ஒரு பேனாவினுடைய மூடி, பேனா கப்பை எடுத்து காதுக்க வச்சாலும் அந்த ஓம் என்ற சத்தம், அந்த சின்ன வழிக்குள்ளேயுமே அந்த ஓம் நிறைந்திருக்கின்றது. அந்த ஆகாச தத்துவத்தை நமக்கு உணர்த்துவதாக அந்த நாம் சொல்லக்கூடிய பிரார்த்தனைகள், மந்திரங்கள் இவைகள் எல்லாம் இருக்கும். நுகர்வதற்கு நாம் போடுகின்ற தூபம், சாம்பிராணி இவையெல்லாம் வந்து காற்றின் தத்துவத்தை, காற்றுக்கு 2 குணம் இருக்கும். தொடு உணர்வு, தென்றல் வந்து பட்டால் எங்களுக்கு உணர்வு வரும், அதோடு காற்று இரைச்சலோடு வரும், 2 குணத்தோடு வரும். ஆகவே வேதம் சொல்லுகின்றது, இறைவனுடைய தன்மை எப்படி மேலிருந்து கீழ் வந்ததென்றால், உபனிஷத் சொல்லும் ஆகாசாத் வாயுகு, காற்று அந்த ஆகாயத்திலிருந்து காற்றாக வந்து, வாயோர் அக்னிகி, காற்றிலிருந்து அக்னியாக மாறி, அக்னீர் ஆபக, அக்னியிலிருந்து நெருப்பிலே இருந்து நீராக மாறி, அப்திய பிருதிவி, நீரிலே இருந்து பூமியாக மாறி, பிருதிவியா ஓஷதையா, அந்த பூமியிலே இருந்து பயிர்கள் ஓஷதைகளாக வந்து, ஓஷதிபியோ அன்னம், அவற்றிலே இருந்து உணவாக வந்து, அன்னா புருஷக, அந்த உணவிலிருந்து புருஷர்கள் தோன்றினார்கள் என்று சொல்லி உபனிஷத் சொல்லுகின்றது. இந்த கிரியேஷனை கிரியேட் பண்ணும்போதே கடவுள் மனிதர்கள் உயிரினங்களை படைக்க முன்பே இங்கே இந்த பஞ்சபூதத்தையும் படைத்து, இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான பயிர்கள், ஓஷதைகள் எல்லாவற்றையும் படைத்த பின்புதான் உயிரினங்களை படைத்தான். இதைத்தான் வேதம் சொல்லுகின்றது. அவ்வளவு கிரியேட்டருடைய அழகு, அந்த கிரியேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாம் அந்த கடவுளுக்கு என்ன பேரும் சொல்லலாம், சித்தி விநாயகர் என்று சொல்லலாம், ஈவன் இயேசு அல்லாஹ் கூட சொல்லலாம். ஆனால் எல்லா இடத்திலேயும் பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த பஞ்சபூதங்கள் மூலமாகத்தான் நமக்கு இறைவனை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம் மீது கோபிக்கின்ற பொழுது காற்று சூறாவளியாகின்றது, கடல் சுனாமியாகின்றது, நீர் இல்லையா, நிலநடுக்கம் வருகின்றது, எர்த்குவேக் வருகின்றது, பூமி கொந்தளிச்சு. இப்படி இந்த இறைவன் நமக்கு உணர்த்துகின்றார், மனிதா நீ எல்லாம் எல்லை கடந்து போய்கொண்டிருக்கிறாய், நீ கொஞ்சம் நிதானப்படு என்று சொல்லி எல்லா இடத்திலேயும் நமக்கு உணர்த்துகின்றார். நாம் தான் உணர மறுக்கின்றோம். கொஞ்சம் சிந்தித்து பொறுமையாக நாங்கள் செயலாற்றுவோமேயானால் இவையெல்லாம் வராது, இயற்கை அனர்த்தம் எதுவுமே வராது. முந்தைய காலங்களிலே இவ்வளவு இயற்கை அனர்த்தம் இருந்ததா என்றால் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். 50 வருஷத்துக்கு முன்னம் எங்கெங்கேயோ ஒரு தடவை ஒரு எலிமலை வெடிச்சதா, இல்லை ஏதாவது ஒன்று நடந்ததா ஒன்று இருக்கும். இப்படி அடிக்கடி எல்லா இடத்திலேயும் இயற்கை அனர்த்தம் வருவது தெய்வம் நமக்கு எச்சரிக்கின்றது. மனித குலம் எல்லை மீறி இந்த பிரபஞ்சத்தை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று. ஆகவே இந்த வழிபாடுகள் எல்லாம் பஞ்சபூதத்தின் அடிப்படையாக வைத்து, பஞ்சபூதத்தின் மூலம் இறைவனை உணரச் செய்து, அதன் மூலம் நாம் பஞ்சபூதத்தை மதித்து வாழ கற்றுக்கொள்வது. ஆகவே அடுத்தபடியாக அக்னி வழிபாடு நடைபெறும். அந்த அக்னியிலே, அக்னிக்கு பெரிய சிறப்பு இருக்கின்ற, நீர் 3 முறை குற்றம் பொறுக்கும் என்று சொல்வார்கள். அக்னி அப்படியே எரித்து பஸ்மமாக்கி விட்டுரும். அதனால தான் கல்யாணத்திலேயும் அக்னியை சாட்சி வைப்பார்கள். 1000 சாட்சி இருந்தாலும் அக்னியை சாட்சி வைத்து கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்குமே கற்பு என்பது சமமாக இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் அதை தொலைத்து விடாமல் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் தடுமாறுகின்ற பொழுது அக்னி பகவான், அக்னி யார் என்று பார்த்தால் சூரியன் சிவனுடைய ஒரு கண், சந்திரன் ஒரு கண்,
நெற்றிக்கண் சிவனுடைய நெருப்பு. அதனாலே தான் அந்த கண்களை எல்லாம் சாட்சியாக வைத்து ஐயா கல்யாணத்தில் கன்னியாதானம் பண்ணும்போது சொல்லுவார், சூரிய சந்திரர் சாட்சியாக, 33 கோடி தேவர்கள் சாட்சியாக, 48,000 ரிஷிகள் சாட்சியாக என்று சொல்லி அந்த கன்னியாதானம் பண்ணி வைப்பார். அந்த அக்னிக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கின்றது. அந்த அக்னி பகவான் நமக்கு அருள் செய்வதற்காக சுவாகாதேவி ஸ்வதாபத்னி என்றவர்களோடு கூட இருப்பார். ஒரு சமயம் அக்னி பகவான் அவர் என்ன கொரியர் சேவை செய்வர் மாதிரி தானே, DHL மாதிரி நினைச்சு கொள்ளுங்க. ஆனால் அவர் தெய்வ தூதுவன், தெய்வங்களுக்கெல்லாம் கொண்டு போய் செய்வார். ஆற்ற பெயரை சொல்லி நாங்கள் சொல்கிறோமோ அங்கே கொண்டே கொடுப்பார். அப்படி இருந்தவர் ஒரு சமயம் கொண்டு போகிற அவிப்பாகத்தை சற்று மோந்து பார்த்துட்டார், கொஞ்சம் வாசமாக இருக்குண்டு. அவரையே சுவாமி சிவபெருமான் இடம் தெரியாமல் ஆக்கிட்டார். அப்புறம் சுவாகாதேவியும் சுதாபத்தினியும் போய் சிவனை கெஞ்சி கூத்தாடி, உங்களோட கண்களுக்கு மட்டும் அவர் தெரிவார், மற்றவர்களுக்கெல்லாம் அருவுருவமாய்த்தான் தெரிவார் என்ற பிறகு சுவாகாதேவி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நான் அதை மணந்து பார்க்காம, என்ன இருக்குன்னு உள்ள நோண்டி பார்க்காம டெலிவரி சர்வீஸை கொடுத்த போஸ்ட்கோட்டில் கொண்டே கொடுக்குறேன். இந்திராய ஸ்வாகாண்டா அந்த பதார்த்தம் அங்கே போய் இந்திரனுக்கு சேர்ந்து விடும். அதனால தான் ஸ்வாஹா ஸ்வாஹா என்று சொல்லி அக்னியில் நாங்கள் போடுகிறோம். அக்னியினுடைய ஒரு மனைவி ஸ்வாகா, அவள் அந்த பொறுப்பை எடுத்ததனாலே நாம் அதை சொல்லி சொல்லி கொடுக்கின்றோம். அந்த அக்னியிலே போடப்பட்ட பொருள் எப்படி மிச்சமில்லாமல் எரிஞ்சு சாம்பல் ஆகுதோ அதுபோல எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி மிச்சமில்லாமல் போய்விடும். அதனால தான் கற்றாங்கு எரி ஓம்பி கலியை வாராமே என்று பாடினார்கள். அந்த கற்றதன்படி என்னென்ன வேதாகமத்திலே சொல்லியிருக்கோ அதன்படி கற்று ஆங்கு எரி ஓம்பி ஹோமம் வளர்த்து, சொல்லப்பட்ட விதமாக ஹோமத்தை வளர்த்து, கலி என்றால் துன்பம், துன்பம் வாராமல் செய்ய வேண்டும் என்றால், கடன் இருந்தால், ரிணம் இருந்தால் எங்களுக்கு திருப்ப திருப்ப கரைச்சல் இருந்து கொண்டிருக்கும். எங்களுடைய பிறவியில பல கடன்கள் இருக்கும். அவையெல்லாத்தையும் போக்குவதற்கு நாம் இந்த அக்னி வழிபாட்டை செய்கின்றோம். அதனாலே ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் அபிஷேகம் நடக்கின்ற பொழுது ஹோமம் நடக்கும். இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய கிரக பிரவேசம் செய்கிற பொழுது, வீட்டில் ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று துவங்குகிற பொழுது கணபதி ஹோமம் ரெண்டெல்லாம் சொல்லி இந்த அக்னி வழிபாடு எங்களோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்து கொண்டிருக்கின்றது. சனாதன தர்மத்திலே நாம் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்கள், செய்ய போகின்ற பாவங்கள் என்றெல்லாம் 3 விதமான பாவத்தை சொல்லப்படுகின்றது. சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாமிய வினை. சஞ்சிதம் என்று சொன்னால் ஜென்ம ஜென்மமாக நாங்கள் தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் மலை போல குவித்திருக்குமா, அது சஞ்சித வினை. அதில் இருந்து ஒரு பகுதியை அனுபவிக்க நாம் எடுத்த இந்த பிறப்பு பிராரப்த வினை என்று சொல்வார்கள். அதனால தான் பெரியவர்கள் ஏதாவது ஒன்று பிள்ளைகளுக்கு கிடைக்கலேண்டா பாட்டிமார் இருந்து சொல்லுவேன், அந்த பிள்ளைக்கு பிரார்த்தம் இல்லை போல என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லுவேன். இந்த பிறவியிலே அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை என்பதுதான் அந்த பிராரப்தம். பிறந்த நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். விருப்பு வெறுப்பு வரும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற இவையெல்லாம் எங்களை ஆட்டி படைக்கின்ற பொழுது தெரிஞ்சு தெரியாமல், விரும்பி விரும்பாமல் பாவங்களை செய்வோம். அதனாலே அது ஆகாமிய வினையாக வரும். இவை எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்குவதற்காக, பஸ்மமாக்குவதற்காக, மிச்சமில்லாமல் ஆக்குவதற்காக அக்னி வழிபாடை எங்களுடைய மதத்திலே மிகவும் பெரிசாக கருதி எல்லா காரியங்களுக்கும் கணபதி ஹோமம், அந்த ஹோமம், நவக்கிர ஹோமம், இப்படி ஏராளமான பரிகார ஹோமங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆலய வழிபாட்டிலேயும் அந்த அக்னி வழிபாட்டை வைத்திருக்கிறார்கள் என்று கூறி, இன்றைய தினம் சிறப்பாக கனடாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் ஆலய பிரதம சிவாச்சாரியார் கமலதாச சிவாச்சாரியார், எங்கள் அன்புக்குரிய பாதனண்ணாண்டு நாங்கள் எல்லாம் கூப்பிடக்கூடியவர், இங்கே சிறப்பு வருகை வந்து இந்த வைபவத்தை சிறப்பித்திருக்கின்றார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் பயணமாக வேண்டும். அவரை அன்போடு ஆலயத்தின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பர்கள், உபயகாரர்கள், சிவாச்சாரியார்கள், மங்களவாத்திய கலைஞர்கள், மெய்யடியார் திருக்கூட்டத்தின் சார்பாக வரவேற்று அவருக்கு பொன்னாடை போத்தி கௌரவித்து உங்கள் எல்லோருடைய சார்பிலையும் அவரை மகிழ்கிறோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சதமானம் பவதி சதாஜ புருஷः சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. வழமை போல
உலக நன்மைக்காக அனைவரும் ஒரு நிமிடம் மௌனமாக பிரார்த்தித்து சித்தி விநாயகருடைய அருளால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். சிதம்பரம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இன்பமே சூழ்க. அரோபதியுரை ஸ்ரீ சித்தி விநாயக பெருமானுக்கு சர்வகாலம் நிபவந்தி மந்திரமாவது நீர் வானவர் மேலது சமுந்தரமாவது நீர் விதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் சத்துவன் வாயுமை பங்கன் திருநாராய திருநீரே பஸ்ம திரைலோக்கிய சாதனம். ஓம் ஸ்ரீர்மஜ்ஜஸ்ய மாயுஸ்ய மாரோக்யம் மாவிதான் சோபமானம் மஹீயதே தான்யம் தனம் வசும் பகுபத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்யதாம். சௌபாக்ய சர்வாபீஷ்டபலம் சித்திரஸ்து. சதாய புருஷः சதேந்திரியாயுஸ்தேவேந்திரியே பிரதிஷ்டதி. சகல சௌபாக்யம் இப்படி கொடுத்துட்டாங்க. சகல